ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்கியூவில் ஒரு செல்ஸ் எடுத்திருந்தோம். அந்த செல்லை ஏன் எடுத்தோன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக 2 செல்ஸு. அந்த 2 செல்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நான் சொல்லிடுறேன். ப்ளஸ்ஸு கண்டினியூஸாக வந்து ட்ரேடு பிரேக் டவுன்ஸ் வந்து போட முடியல, கோச்சிக்காதீங்க. ஸோ இப்போ இதே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுற டயத்தை நீங்களே பார்க்கலாம். 1:14 AM நைட்டு 1:15 உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ டெய்லி லைவ் போட்டுட்ருக்கோம். அந்த லைவ் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் லைவ் போகும். அந்த லைவில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லுவோம். ஸோ இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் இந்த இதை ரெக்கார்ட் பண்ணி போடணுன்றது சரி நம்ம அதை பண்ணணுன்றதை வந்து எடுத்துட்டோம், அதை பண்ணுவோம் அப்படின்றது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கறதுக்காக. என்னோடய பெஸ்ட்டுன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அதை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எப்பவும் போல் ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் போயிடுவோம். ஸோ நான் இன்றைக்கி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா, ப்ரைஸ் வந்து கீழேருந்து புல்லிஷாக போயிட்டுருக்கு. டெய்லி நம்ம பார்க்குறப்ப டெய்லியோட ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான், ப்ரீவியஸ் டேயோட ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் நம்ம அந்த டே என்ன பண்ணுதுன்றதை நம்ம பார்ப்போம். பயாஸாகவும் சரி இல்லை ட்ரேடாகவும் சரி, என்ன கொடுத்துருக்கோ அதை வச்சு நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஸோ எனக்கு இன்றைக்கி நேற்று வந்து புல்லிஷாக க்ளோஸ் வச்சு இந்த 2 கேண்டில் கன்சிக்யூட்டிவ் கேண்டில் ஆர்டர் பிளாக்கை கன்வெர்ட் பண்ணிருந்துச்சு. ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஆர்டர் பிளாக்ல வந்து போகலாம், அப்படி இல்லைனா இந்த ப்ரீவியஸ் டே லோ கேண்டில் ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே ஏற்றலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து பயாஸாக வந்து பையில் இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஏன் அங்கேருந்து சேஞ்ச் ஆச்சுன்னா, நேற்று வந்து நியூஸ் இருந்துச்சு. ஸோ நியூஸ் கேண்டல்லாம் இது புஷ் பண்ணி மேலே ஏற்றிருந்தேன். ஆக்சுவலாக செல் ஆகிட்டு இருந்துச்சு ப்ரைஸு. நியூஸ் கேண்டல்லாம் புஷ் பண்ணியிருந்தா அதை வந்து ஏஷியனே வந்து ஒரு பெரிய ஃபாலில் வந்து அந்த ஓபியையும் ப்ளஸ்ஸு டெய்லி லோவையும் ஸ்வீப் பண்ணிருச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, இந்த செல் இப்படியே கண்டினியூ ஆகலாம், அப்படி இல்லைனா இங்கேருந்து ப்ரைஸ் வந்து பை ஆகலாம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுதான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தது. இங்கேருந்து நான் ஏன் செல் எடுத்தேன் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து H4ல் வந்து ஒரு இன்வெர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தான். நான் பார்த்தது RTHல தான். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, எதனால நான் அந்த இது பார்த்தேன் அப்படின்றத சொல்லணும். பயாஸாக நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் வந்து ப்ரைஸ் வந்து செல்லாச்சு அப்படின்னா, அது அது செல்லாயிருக்கு, ப்ரைஸ் எங்கேருந்து ப்ரைஸ் திரும்பி இருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் கிளியராக பார்த்துருவோம். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே இதாக இருக்குது. ஸோ 6 மணி கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு 1 ஹவர் வந்து இந்த இன்வெஸ்ட்குள்ளே வந்திருக்கா, சாரி, இது 6 மணி கேண்டில் ஓப்பன் ஆன ஹை பிரிண்ட் பண்ணிட்டு தான் லோ வச்சுச்சு. ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு 6 மணி 7 மணி 8 மணி 9 மணி கேண்டில் வந்து நமக்கு இந்த 4 கேண்டிலுமே வந்து அந்த இன்வெர்ஸ் வந்து ஃபெயில் பண்ணிருச்சு. அந்த இன்வெர்ஸை ஃபெயில் பண்ணிச்சுன்னா அடுத்து இருக்கிறது என்னது, இந்த ரிஜெக்ஷன் பிளாக் தான். ஸோ இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்தால் ப்ரைஸ் வந்து போச்சு. ரிஜெக்ஷன் பிளாக்கோட 50% அங்கே இருந்தால் ப்ரைஸ் திரும்ப பை ஆச்சு. ஸோ இந்த பையன் எடுத்துருக்கலாம், இந்த செல்லையும் எடுத்துருக்கலாம். நாங்கள் எடுத்து இந்த செல் எடுத்திருந்தோம். 9:30க்கு அப்புறம் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் செல் எடுத்திருந்தோம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தது. இப்போ இந்த செல்லை நான் ஏன் பார்த்தேன், நான் இதெல்லாம் வந்து சொன்னது வந்து ETHல இங்கேருந்து பார்த்தது. ப்ரைஸ் இங்கேயே வந்து 9 மணிக்கே திருப்பி வச்சு செல்லாக ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துல வந்து செல் கொடுத்துட்டு ப்ரைஸ் இங்கேருந்து பை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இதுலேருந்து பை ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இது வரையும் செல் பார்த்தேன். ஸோ நான் எடுத்த ட்ரேடோட இதையும் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நான் RTH போடுறேன். RTH ஸோ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தெளிவாக இங்கே தான் 9:30 ஓப்பன் ஆகிட்டு இந்த ப்ரீவியஸ் டே லோவை எடுத்தது. நான் வந்து அந்த லோவையும் ஸ்வீப் பண்ணிட்டு திருப்பான்னு பார்த்தேன். ஸ்வீப் பண்ணாமே அந்த ரிஜெக்ஷன் பிளாக்லேருந்து ப்ரைஸ் திருப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரிஜெக்ஷன் பிளாக் வந்து ஒரு பெரிய வேலையை பார்க்கும். என்ட்ரி எட் OB, எக்ஸிட் எட் ரிஜெக்ஷன் பிளாக், இது ஒரு இதாக வச்சுக்கோங்க. இங்கே இருந்தால் நான் செல் பார்த்துட்டு இருந்தேன். நான் என்ட்ரி பார்த்தது வந்து 15 செகண்ட்ஸ்லாம் என்ட்ரி எடுத்திருந்தேன். டேரெக்டாக 15 செகண்ட்ஸ் தான். ஸோ 9:30 ஓப்பன் ஆகிட்டு எனக்கு 15 செகண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய என்ட்ரி ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். ஒன் மினிட் போயிடுவோம். ஃபஸ்ட்டு 1 மினிட்ல ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு. ஓகே, ஆக்சுவலாக எனக்கு ஒரு ட்ரேடு டிபி, ஒரு பார்சல்ஸ் இங்கே புக் பண்ணிவிட்டேன். இன்னொரு ட்ரேடு வந்து பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு. ஆனால் நல்ல ஃபால், இந்த ஃபால் அப்படியே எடுத்துருக்கலாம். என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா, மிஸ்டேக்லாம் இல்லை, ப்ரைஸ் வந்து எடுத்துகிட்டு திரும்ப போயிட்டான். ஸோ நமக்கு ப்ரைஸ் வந்து 9:30 ஹையை இங்கே ஸ்வீப் பண்ணிருந்துச்சு. இங்கே எடுக்காமல் வந்து இங்கே CST வச்சுட்டு உள்ளே வந்துச்சு. உள்ளே வந்தோடனே என்ட்ரியை போட்டு பார்சல்ஸ் வந்து இந்த லோவில் வச்சுட்டு இந்த இதில் வந்து நான் ஃபுல் டிபி புக் பண்ணி வச்சுருந்தேன். $600 எவ்வளோ வந்துருந்துச்சு, அந்த இதுக்கு நான் வச்சுருந்தேன். ஸோ 15 செகண்ட்ஸில் எக்ஸிக்யூஷன் காட்டுறேன் பாருங்கள், அதுவும் கொஞ்சம் புரியும். இந்த ஹையை வந்து 9:30க்கு ஸ்வீப் பண்ணியிருக்கு. சரி, 9:30க்கு வச்ச ஹையை ஸ்வீப் பண்ணியிருக்கு, ஸ்வீப் பண்ணியிருக்கு, இந்த ஹையில் ஸ்வீப் பண்ணியிருக்கு.
தெரியுதா? இங்கே ஸ்வீப் ஆயிருந்துச்சு. ஸ்வீப் ஆன உடனே நான் சரி ஓகே செல் நடக்கணும். எவ்வளோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்ன்றது எவ்வளோ தூரம் கீழே போவான்றது தெரியாது. ஆனால் செல் ஆகும் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் நான் செல் எக்ஸ்பெக்ட் பண்ணல. செல்லு நடக்கணும். ஆனால் எவ்வளோ தூரம் நடக்குன்றது நமக்கு தெரியாது. அதனால் நான் வந்து ஒவ்வொரு செஷனோட ஐஸ் லோஸ்லேயும் ஒவ்வொரு செஷனோட லோவாக நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரேடு இந்த இடத்துல எனக்கு கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 5 எடுத்துகிட்டு ஹையில் செல் செட் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் நேராக மேலே தான் போயிட்டு திருப்பி அங்கேருந்து இறக்குனா இந்த இதில் ஒரு 5 பார்சல்ஸ் எடுத்துகிட்டு ப்ரைஸ் நேராக போய் பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ரேடு. செகண்ட் ட்ரேடு வந்து 15 மினிட்ல 11 மணி 10:30 மணிக்கு இந்த ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ இதுவுமே வந்து இந்த 15 மினிட் பீரியடே உள்ளே வந்தோடனே நான் இங்கேருந்து செல்ஸ் பார்த்தேன். ஆக்சுவலாக இங்கே நான் செல்ஸ்லாம் இருந்தேன். இந்த ஹையில் இந்த செல் போடலாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். போட்டு லோக்கு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து இது பண்ணனால நான் இதுலேருந்து இந்த லோவுக்கு வரைக்கும் டார்கெட் பண்ணியிருந்தேன். அதோட பிரேக் டவுன் இருக்குது. இது நான் எடுத்தது வந்து 1 மினிட்டாக தான் எடுத்திருந்தேன். 1 மினிட்டாக எடுத்து 1 மினிட்டா ஆமாம் 1 மினிட்டாக இங்கே எடுத்திருந்தேன். இந்த இடத்துல விழுந்துருந்துச்சு. எடுத்துகிட்டு இங்கே எனக்குள்ளேயே நான் ட்ரையல் பண்ணிட்டு வந்தேன். அக்ரெசிவ் ட்ரையல் எனக்கு இந்த இடத்துல வந்து ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் அடிச்சு. ஸோ 2க்கான ட்ரேட் எக்ஸிக்யூஷனையும் பார்த்துருங்க. ஸோ இங்கே நான் இந்த கேண்டில்லே அதாவது 15 செகண்ட்ஸில் எடுத்தனால எனக்கு இந்த இதில் 5 இதில் 5 விழுந்திருக்கும். ஸோ இதில் எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடு டிபி அடிச்சு இந்த கேண்டில்லே எனக்கு பிரேக் ஈவன் அடிச்சிருக்கும் ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஸோ செகண்ட் ட்ரேடு வந்து இதில் வந்து 2 மணிக்கு தான் போட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ப்ராஃபிட் பண்ணி வச்சுட்டோன்றனால 2 மணிக்கு மட்டும் போட்டுட்டு ஸோ நான் இதை சும்மா எடுத்தோன்னு சொல்ல முடியாது. 2 மணிக்கு ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருந்தேன். எனக்கு இந்த இதே போதுன்ற மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சு. சரி வேணாம் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ப்ரைஸு இங்கேருந்து புல்லிஷாகவும் போகலாம் இல்லை பேரிஷாகவும் ஆகலாம். ஆனால் எப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணனால சரி போவான் அப்படின்ட்டு நான் அந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் வந்துச்சு. நான் ட்ரையல் பண்ணிட்டே வந்தேன். எனக்கு தெரியும் இந்த இடத்துலேருந்து இது பண்ணுவான் அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் அந்த லோவை எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு செஷனோட லோ இருந்துச்சு. அந்த லோ எடுத்ததுக்கப்புறம் நான் பிரேக் மூவ் வெயிட் பண்ணிட்டு இந்த லோ எடுத்ததுக்கப்புறம் அந்த இதுக்கு வச்சுட்டு சும்மா அங்கேருந்து இதுக்கு மூவ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நான் பார்த்த ட்ரேடு. ஸோ ப்ரைஸ் அதே மாதிரி ரிஜெக்ஷன் பிளாக் ரிஜெக்ஷன் பிளாக்லேருந்து ப்ரைஸ் வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறேன் கொஷன் இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கி ட்ரேடோட பிரேக் டவுன். நான் எடுத்த இதை வந்து பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். அதை பாருங்கள், புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரிஜெக்ஷன் பிளாக்கு இந்த மாதிரி ரிஜெக்ஷன் பிளாக்ஸ் வந்து ஒரு பெரிய வேலையாக பண்ணோம். ஸோ இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கில் உஷாராக எக்ஸிட் ஆயிருங்க. ஸோ இதுதான் என்ட்ரி அட் உபி, எக்ஸிட் அட் ரிஜெக்ஷன் பிளாக்கு. ஏன் இந்த லோ எடுக்காது இல்லைன்னா இது ஒரு ரிஜெக்ஷன் பிளாக். அங்கே எஸ்எம்டி ஆகிருக்கும், பெரிய எஸ்எம்டி ஆகிருக்கும். இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கு ப்ரைஸ் வரவே இல்லை. வராமையே ப்ரைஸ் இங்கே 1 ஹவருக்கு திருப்பி வச்சுச்சு. அவன் 1 ஹவர் ஆர்டர் ஃப்ளோ பிக் பண்ணி பறக்க ஆரம்பிச்சிட்டான். போய் இந்த ஹையை எடுத்துட்டான். ஃபர்தராக இவனும் இந்த ஹையை எடுப்பான்றதை நம்ம இனி ஒரு நாட்களில் பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த இதுக்கான பிரேக் டவுனு. இது புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது புரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடை வந்து சீக்கிரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி எடுத்த ப்ராஃபிட் வந்து $600. டுடே ப்ராஃபிட்டு 598. ஸோ எடுத்தது 350, ஒரு 200. இந்த 50 வந்து இந்த பிரேக் ஈவன் அடித்த ட்ரேடு. ஸோ இதுதான் காய்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, டாட்டா, பாய்.